முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்களை தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் ஒதுக்கியுள்ளது. தமிழக தேர்வர்களுக்கு அவர்கள் கேட்டிருந்த 4 விருப்ப தேர்வு மையங்களை ஒதுக்காமல் 750 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியது. திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து தேர்வர்களுக்கு அந்தந்த மாநிலத்திலேயே மையங்களை ஒதுக்க கோரிக்கை வைத்தார். அதைத் தொடர்ந்து 75% மேற்பட்டவர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்களை தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் மறு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தகவல் மின்னஞ்சல் வாயிலாக தேர்வர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரயிலில் பணியில் இருக்கும் ரயில்வே போலீஸ் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அடையாள அட்டையை மட்டும் வைத்துக்கொண்டு பயணிக்க முடியாது என்று ரயில்வே உரிமை கோரல் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வைகை, பேச்சிப்பாறை, அமராவதி, மேட்டூர் அணைகளை தூர்வார அரசாணை வெளியிடப்பட்டு முதற்கட்ட செலவுகளுக்காக 3,62,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரத் ஹிந்து முன்னணி வடசென்னை மாவட்ட தலைவர் யுவராஜ் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் மீது புகார் ஒன்று கொடுத்துள்ளார். அந்த புகாரில் இயக்குனர் ரஞ்சித் தனியார் யூடியூப் பேட்டியில், நான் படித்த பள்ளியின் எதிரில் ஒரு நந்தி இருக்கும், அந்த கல் மீது ஏறினால் வானத்து மேல் பறந்துவிடலாம் என கூறுவர். அதன் மேல் ஏறி நின்று பார்த்தேன். வானத்தில் பறக்கிறேனோ இல்லையோ முயற்சி செய்வேன். புத்தகம் மீது ஏறி நின்றால் படிப்பு வராது என்று கூறுவர். நான் வேண்டுமென்றே ஏறி உட்கார்ந்து பார்ப்பேன். சின்ன வயதில் அதையெல்லாம் செய்திருக்கிறேன். அதேபோல் சாமி கல்லு 3 நட்டு வைத்திருப்பார்கள், அது மேல் ஏறி நின்று இருக்கேன் என்று பேசிய வீடியோவை பார்த்து அதிர்ந்தேன். உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் மற்றும் நந்தி வடிவில் உள்ள ஈசனை வணங்கும் பக்தர்களை இழிவுபடுத்தும் விதமாக உள்ளது. படிப்பிற்கு தாயாக விளங்கும் சரஸ்வதி தேவியை ஆண்டுதோறும் விஜயதசமி அன்று புத்தகங்களை வைத்து மக்கள் வணங்குகின்றனர். கிராமங்களில் முனீஸ்வரன், பெண் தெய்வங்களை குலசாமியாக 3 கல் வைத்து வணங்குகின்றனர். இதை இழிவுபடுத்தும் விதமாக இயக்குனர் ரஞ்சித் கேவலப்படுத்தி பேசி இந்துக்கள் மனதில் ரணத்தை ஏற்படுத்தி உள்ளார். ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து மத வெறுப்பு வீடியோவை யூடியூப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழகம் கனிம வளங்களை எடுத்ததுதான் காரணம் என்று கேரளா கூறுவது பூகோளம் தெரியாத பேச்சு என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வங்கி கணக்கில் பான் விபரமின்றி லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது என்று அமலாக்கத்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். போக்சோ சட்டப்பிரிவுகள் குறித்த விழிப்புணர்வு வீடியோக்களை பள்ளிகளில் ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை குறைக்க போக்சோ உள்ளிட்ட சிறப்பு சட்டங்கள் அமலில் உள்ளன. இவை குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் பல குற்றங்கள் புகார்களாக பதிவு செய்யப்படுவது இல்லை. இந்நிலையில் போக்சோ சட்டப்பிரிவுகள் குறித்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு கமிஷன் விழிப்புணர்வு வீடியோக்களை தயாரித்து யூடியூபில் வெளியிட்டுள்ளது. போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றங்களாக கருதப்படும் செயல்பாடுகள் குறித்தும் புகாரளிக்க வேண்டிய முறைகள், அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்தும் அனிமேஷன் அடிப்படையில் வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்களை அனைத்து பள்ளிகளிலும் மன்ற செயல்பாட்டுக்கான நேரத்தில் மாணவ மாணவியருக்கு காண்பிக்க பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். திமுக கூட்டணியை உடைக்கும் வகையில் பேசிய கார்த்திக் சிதம்பரம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே.ஆர். ராமசாமி தலைமையில் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் 200 பேர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் மனு கொடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேசுகையில், கூட்டணி என்பதால் எப்போதும் யாரிடமும் கூனி குறுகி நிற்க வேண்டியது இல்லை என்று பேசினார். அதற்கு திமுக கூட்டணியில் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடவில்லை என்றால் அவர் டெபாசிட்டே வாங்கியிருக்க மாட்டார் என அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் EBKS இளங்கோவன் பதிலடி கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வயநாடு போல தமிழகத்திலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தப்படுவதாக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி தெரிவித்துள்ளார். டெல்லி அருகே காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளத்தில்
வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. வங்கதேச நிலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த பெரும் போராட்டங்களால் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா லண்டனில் தஞ்சமடையும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டை விட்டு வெளியேறி அந்நாட்டின் இராணுவ ஹெலிகாப்டர் மூலம் டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளத்துக்கு வந்தார். அப்போது அவரை அஜித் தோவல் சந்தித்து பேசியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அதே நேரம் இந்தியாவின் நிலைப்பாட்டை அஜித் தோவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே லண்டனில் தஞ்சமடையும் திட்டத்தில் சில சிக்கல்கள் எழுந்ததால் இந்தியாவில் இருந்து ஷேக் ஹசீனா உடனடியாக புறப்படவில்லை என்றும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.